வணக்கம் மகளே, இன்றைக்கான பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராக்டிக்கலான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கேஎம்எஸ் உடைய போர்டு ஓகேங்களா. கேஎம்எஸ் அண்ணனுடைய போர்டு 8 ஃபிட் ஓகேங்களா. மான்ஸ்டர் பவர் ஆம்ப்ளிஃபையரு IRF 250 ஓகேங்களா. IRF 250 போட்டது. இதில் கஸ்டமர் அனுப்பிவிடும்போது ஃபியூஸ் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி அதை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி பைனியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூயல் வாய்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூயல் வாய்ஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது ரெண்டு சைடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ohms 2 4 ohms வரும். ஸோ 2 4 ohmஸ்க்காக ஒரு 4 ohms ஓகேங்களா. ஒரு காயிலுக்காக 4 IRF போட போகிறோம். இன்னொரு காயிலுக்காக 4 IRF போட போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது ஒரு சப்வூஃபருக்கு 8 ஃபிட் வரும். ஸோ இதில் அப்படிங்கும்போது 2 ஓகேங்களா 2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்ஜு ஓகேங்களா, பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரிட்ஜ் பஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம பிரிட்ஜ் பஃபரை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு இன்புட் இருக்கும் ஓகேங்களா. இந்த சைடும் இன்புட் இருக்குது, இங்கே இன்புட் இருக்கும், லெஃப்ட் இன்புட் இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகேங்களா, இது மேலே கிரவுண்டு வரும், கீழே இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தேவையான இது மட்டும் பார்க்கலாம். ஒரு டீசல்ட்ரிங் விக்கு மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஒரு டீசல்ட்ரிங் விக்கு, அது மாதிரி என்கிட்ட சால்ட்ரான் இருக்குது ஓகேங்களா. சால்ட்ரான் வச்சுட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமூவ் பண்ணிடலாம். பிரிட்ஜ் பஃபரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி ஃபியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிருக்கு. ஃபியூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் கழட்டிட்டு அது மட்டும் சால்ட்டிங் வச்சுக்கலாம். சால்ட்டிங் வச்சுட்டு லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இன்புட் கொடுக்கணும். பிரிட்ஜு பஃபரை கழட்டிடணும் ஓகேங்களா. இதான் கான்செப்ட்டு. ஒரு சப்வூஃபருக்கு 2 காயில் வரும்போது, டுவல் வாய்ஸ் காயில் 2 காயில் வரும்போது 2 சைடும் தனித்தனியாக கொடுக்குறோம். இதான் கான்செப்ட்டு, வேறெலாம் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ டீசல்ட்ரிங் விக் வச்சு எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம். சால்ட்ரான் ஃபுல்லாகவே ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது இது ஸ்டாண்டு எதுவும் இல்லை. ஸோ டீசல்ட்ரிங் விக் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. விக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பின்னுலையும் வச்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டீசல்ட்ரிங் விக் மேலே வச்சு சால்ட்ரான் வச்சோம் அப்படின்னா இந்த சால்ட்ரான் ஓகேங்களா, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லெட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் உறிஞ்சிக்கும் ஓகேங்களா. இதான் கான்செப்ட்டு. இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு இது பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மேலே இருக்கிறது ஓகேங்களா, கிரவுண்டு மட்டும் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. என்ன கான்செப்ட்னா, இப்படி மேலே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சால்ட்ரான் மட்டும் இந்த இடத்துல இது பண்ணணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வீடியோ கண்டினியூ ஆகும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே சால்ட்ரான் ஓகேங்களா, மேலே சால்ட்ரான் இப்படி வச்சுட்டு, அதாவது வந்து டீசல்ட்ரிங் விக்கு மேலே வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும். அதே மாதிரி இந்த ஒயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீட் ஆகும் ஓகேங்களா. ஹீட் ஆகும்போது கையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுடும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே வச்சு எடுத்தோம் அப்படின்னா வந்துடும் ஓகேங்களா. இதுதான் கான்செப்ட்டு. சிம்பிளான விஷயந்தான். பட் ஆனால் புரிஞ்சுட்டு வேலை செய்யும்போது சிம்பிளாக செய்யலாம். இப்படி வச்சு எடுக்கும்போது வந்துடும் ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வைக்கும்போது அந்த சால்ட்ரான் ஃபுல்லாகவே அந்த ஒயரில், அதாவது வந்து டீசல்ட்ரிங் விக்கு ஓகேங்களா, டீசல்ட்ரிங் விக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதாயிரும் ஓகேங்களா. இப்படியே அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உறிஞ்சிரும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் தனுஸ்ரீ வீடியோஸ். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது டவுட் கேட்கும்போது நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ஆம்ப்ளிஃபையர் தேவை அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துர்லாம். 5.1 2.1 கஸ்டமைஸ்டாக எதாக இருந்தாலும் சரி நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, அவ்வளோதாங்க விஷயம். அதே மாதிரி கீழேயும் 2 பின் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டீசல்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 50 என்கிட்ட 25 வாட்ஸ் தான் இருக்குது. உங்கள்கிட்ட 50 வாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்க முடியும் ஓகேங்களா. ஈஸியாகவே எடுக்கலாம். இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக எடுக்கலாம் ஓகேங்களா. அதனால தான் நான் பிகினர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க.
ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிசிபிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது காம்பனண்ட் ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே கற்றுப்பீங்க. அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தின்னர், ஓகேங்களா? தின்னர் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரஷ்ஷில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பிரிட்ஜ் பஃபரை எடுத்துகிட்டு லெஃப்ட் ரைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரைட்டுடைய ட்ராக் வந்து பார்த்தோம்னா பிரிட்ஜ் பஃபருடைய ப்ளஸ் இன்னில் போகும். அதேமாதிரி அதாவது வந்து லெஃப்ட் இன்புட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா, ஓகே, மைனஸ் இன்னுக்குள்ளே போகும். ஓகே, இன்புட் எல்லாமே இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போயிட்டு ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா ஒரே இதில் வேலை செய்யும். இதுதான் விஷயம். வேறெல்லாம் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் டீசல்ட்டிங் விக் வச்சு எடுத்துகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். பிரிட்ஜ் பஃபர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பிரிட்ஜ் பஃபர் ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இன்புட் சிக்னல் வந்து பார்த்தோம்னா நான் லைன் கொடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அது மாதிரி ஃபியூஸும் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 ஃபியூஸ் உடஞ்சிருக்கு. அந்த 3 ஃபியூஸும் போட்டுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மக்களை இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபியூஸ் எல்லாமே போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். போர்டு நீட்டாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட்ரிங் எல்லாமே டைஸ்ரெல்லிங் இல்லாமல் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஃபியூஸ் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுத்துகிட்டு நம்ம நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது ஹீட் சிங்கில் இந்த ஹீட் சிங்க் இருக்குது. இதில் நம்ம அப்படியே வச்சு ஏற்றிடுவோம். ஓகேங்களா? இதில் அப்படியே வச்சு ஏற்றிட்டு மக்களே இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிட்டிங் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ காட்டிகிட்ருக்கேன். லெஃப்ட் ரைட்டு இன்புட் வந்து பார்த்தோம்னா வெளியே சீல்டு ஒயர் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி ஃபியூஸுமே எல்லாமே மாட்டியாச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ வந்து பார்த்தோம்னா முடிச்சிக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். ஓகேங்களா?